ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இந்த ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாவமாக இருக்குது. ஸோ இந்த வெயிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வண்டியை திருப்பிட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே முடிஞ்சதை ஒன்று பண்ணிட்டு போகணும். எத்தனை பேர் இருக்காங்க? 3, 6, 7, 8 பேர் இருக்காங்க. 8 பேருக்கு ஏதாவது பண்ணுவோமா? அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடா. கடை எங்கே இருக்குன்னு தெரியலையா? கடை இருந்துச்சு, இங்கே இருக்குங்க. மேங்கோ இருக்காண்ணா? 10 ரூபா மேங்கோ ஒரு 8 தாங்க. ஸோ வாங்கியாச்சு, அவங்கள போய் கொடுத்துடலாங்க. இப்போ நமக்கு ரெவென்யூ வந்ததுலேருந்து நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ பார்த்தேன். ஸோ இவங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க. கொடுத்தா வாங்குவாங்களா? அக்கா எல்லாம் ஃபைனலாக கலர் வாங்க. போகும்போது பார்த்தேன் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க. சவாரம்மா ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்கா தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ இதுதாங்க சந்தோஷம், இதுதான் ஹாப்பினஸ், இதுதான் எல்லாம் லைஃப்பில் இது பண்ணால் போதுங்க, எங்கேயோ போகலாம். அங்கே தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தாங்க லைஃப்பில் மறக்க முடியாத வார்த்தை. எத்தனை பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் சரிங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப்குள்ளேயே நான் வந்தேன். சப்ஸ்கிரைப் எதுவுமே கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ மெதுவாகவே போய் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்கிறதுல தாங்க ஹாப்பினஸ்ஸே இருக்குது. ஸோ வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ, அவங்களுக்கு செய்கிறதுல அவங்க ஒரு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அதான் ஹாப்பினஸ். ஸோ இங்கே பார்த்துக்கலாங்க. ஸோ மற்ற வீடியோவில் நம்ம வீட்டுக்கு லாக் பண்ணலாம்.